இதுக்கு முன்னாடி கண்ணாடி அடுப்பு பற்றி சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சில்வர் அடுப்பு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக தொடச்சிக்கலாம் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி அடுப்புக்கு சில்வர் அடுப்புக்கு எவ்வளோ வித்தியாசம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில்வர் அடுப்பு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெட்டஸ்மாக ஈஸியாக இருக்குது க்ளீன். அதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி அடுப்பு டியூபெல்லாம் வளைஞ்சு இருக்குது. இது பாருங்கள் ஈஸியாக இருக்குது பாருங்கள், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஒரே ப்ளைனாக இருக்குது, துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி எந்த அடுப்பாக இருந்தாலும் தண்ணி ஊற்றி கழுவாதீங்க. முதல்ல தண்ணி ஊற்றி கழுவுனா என்ன ஆகுனா, இதில் போய் அடைச்சிக்க உங்களுக்கு தண்ணி உள்ளே போகிறப்ப சீக்கிரம் இதாக உள்ளே இருக்க கிரீஸில் டைட்டாக இருக்குது. ஈரத்துணியை நினச்சி தொடச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி பர்னரையுமே சும்மா ஆறுனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். கிளீனிக்கு ஈஸியாக இருக்குது. சில்வர் அடுப்பு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்ணாடி அடுப்பு கூட சர்வீஸ் சார்ஜ் அதிகம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த அடுப்பையுமே கண்ணாடி அடுப்பு வாங்கினாலும் சரி, சில்வர் அடுப்பு வாங்கினாலும் சரி, தண்ணி ஊற்றி கழுவாதீங்க. ஈரத்துணியை நினச்சி தொடங்க. இதில் அப்போ தான் தண்ணி போகாமல் இருக்குது. முதல்ல தண்ணி ஊற்றி கழுவுனா அப்போல்லாம் நல்லா இருக்கும். இப்போ வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல கேஸ்ட்னு வந்துட்டு இருந்தது, மிக்சிங் டியூப்பு இப்போ எல்லாமே அலுமினியத்தில் வருது, காஸ்ட் வைஸ் குறைக்க. அதேமாதிரி ஸ்டாண்டு முதல் கூட கேஸ்ட் வந்தது. இப்போல்லாம் தகரத்தில் தான் வேறு வழி இல்லை, நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு. இதில் வந்து அடுப்பில் எதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு நிறைய பேர் தெரியறதில்ல. என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். காற்றுல இருக்கிற ஆக்சிஜனும் சிலிண்டர்லேருந்து வர கேஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இது வழியாக வருது. வர்றப்போ ப்ளூயிஷாக எரியுது. இது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கல. இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரெட்டிஷாக தான் எரியும். அதேமாதிரி ஜெட்டு கேஸ் வரப்போ டைரெக்டாக தான் போகும், சைடில் போகாது. அதனால தான் ப்ளூயிஷாக எரியுது. இங்கே அதே மாதிரி ஒற்றை அடிச்சினாலும் கறி பிடிக்கும் உங்களுக்கு. அது ஒரு ரீசன். ஒற்றை அடிச்சுக்கிறது அப்படின்னா நிச்சயமாக கறி பிடிக்கும். அது மெயினாக செக் பண்ணிக்க. இந்த இடத்துல வந்து எதாவது ஒற்றை இருக்குதான்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஈஸியாக கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்வர் அடுப்பு, கண்ணாடி அடுப்பு காட்டில். கண்ணாடி அடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த காக்குலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா பெண்டாகி இருக்குது. அப்போ வந்து சீக்கிரம் எறும்பெல்லாம் போச்சுன்னா சீக்கிரம் அடைச்சிக்கு. பட் சில்வர் அடுப்பில் அந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குது, பெண்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எறும்பு போனாலும் சீக்கிரம் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.